ஏண்டி பம்பாய் ஃபிளாஷ்பேக்கா? ஏண்டி பம்பாய், நேக்கு கால் வழங்காம போய் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆகிறது. என்ன அதை நினைச்சு ஃபீல் பண்ணுமா? ஆனா நேக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்ல. ஏன் தெரியுமோ? லோகத்துல பகவான் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கார். ஆனா இதுவரைக்கும் ஒரு வக்கீலுக்கு ஆத்துக்காரி அவதாரம் எடுத்தது இல்லை. பகவானே பக்கத்துல இருக்கும் போது நேக்கு கால் மட்டும் இல்ல, கையும் சேர்ந்து வரல. பகவான் முன்னாடி அபசகுணமா பேசக்கூடாது. பகவான் அடிச்சிடுவான். ஆமாமா, அதுவும் இது நம்ம ஊர் பகவான் இல்ல, பம்பாய் பகவான் ஆச்சே. பம்பாய் மாமி. என்ன விடுங்க, நான் பம்பாயில பிறந்த வாசம் தான். அதுக்காக you know my name is பார்வதி. That I know my sweet ஆத்துக்காரி. ஆமா, நம்ம பொண்ணு ஜானகி எங்க? அவ என்ன பம்பாய்க்கா போயிருக்கா? வழக்கம் போல பரதநாட்டியம் கிளாஸ்க்கு தான் போயிருக்கா. அப்ப சரி. ஐயோ விடுங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் பா. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமோ? என் பேர் எடிசனுங்க. நான் ரோட் ரோலர் ஓட்டுற டிரைவர். அம்பேத்கர் நகர்ல ஜிம் வச்சிருக்கேன். எடிசன் ரேலே, நீங்க கிறிஸ்டியனா? தெரியாதுங்க. நான் ஒரு அனாதை. எனக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. எனக்கு நானே பேர் வச்சுட்டேங்க. ஏதோ ஒரு கடவுள் பேரை வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்தவனா இருக்கிறத விட உலகத்துக்கே உபயோகமான கரண்ட்டை கண்டுபிடிச்சாரே தாமஸ் ஆல்வா எடிசன்ங்கிற விஞ்ஞானி, அவரோட பேரை வச்சுக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். வரேங்க. மேடம் சத்து நில்லுங்க. நேற்று நான் தான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன். தெரியும். அந்த கேக்கில் முட்டை கலந்த விஷயம் நேக்கு தெரியாது, அதான் தெரியாம சாப்பிட்டேன். தெரிஞ்சு சாப்பிட்டிருந்தாலும் நீக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க பிராமணாலா இல்லையாங்கிறது கூட முக்கியம் இல்ல. எஸ் கரெக்ட். படிப்பு அறிவு இதெல்லாம் தானே முக்கியமா நினைக்கிறேன். நான் எம்ஏபிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். நேக்கு எல்லா மந்திரமும் தெரியும். டைப்ரைட்டிங் ஷார்ட் கூட பாஸ் பண்ணிருக்கேன். எல்லாம் ஓகே. உங்க உடம்புல எங்கேயாவது காயமோ தழும்போ இருக்கா? உங்களுக்கு ஃபைட் பண்ண தெரியுமோ? கராத்தே தெரியுமோ? கம்பு சுத்துவேளா? நான் என்ன ஆத்துக்காரன வர போறோனா இல்ல அடியால வர போறோனா? பாட தெரியுமான்னு நீங்க கேக்குறச்ச பல்ட்டி அடிக்க தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா? சமைக்க தெரியுமான்னு நீங்க கேக்குறச்ச சண்டை போட தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா? அது என்ன லோகத்துல ஆம்பளைக்கு ஒரு ரைட், பொம்பளைக்கு ஒரு ரைட்? லோகம் ரொம்ப கெட்டு போச்சு. வெளியே தெருவுல போறச்ச யாராவது ஒரு பொறுக்கி கைய புடிச்சு இழுத்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல ஒரு பொம்மனாட்டிக்கு சரியான அடியாள இருக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. நீங்க இங்க? நான் வந்து ஏங்க, தாவணி இங்க விட்டுட்டு அங்க தட்டியில போய் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நாங்களாம் ரொம்ப நல்ல பசங்க. கண்ணை மூடிக்கிறோம், ஒரே ஓட்டமா வந்து தாவணி எடுத்துட்டு போயிருங்க. ஆமாண்ண. ஐயே என்னப்பா அது எப்ப பார்த்தாலும் மூக்குறிஞ்சிட்டு? நமக்கு எப்பவுமே சைனஸுங்க.
சிந்திராப்படி இருந்தா வெளியில போய் சிந்திட்டு வா, வீட்டுக்குள்ள சிந்தி அசிங்கப்படுத்துறாத. தங்க உங்களுக்காக புதுசா ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப ஏதோ விஷயம் இருக்குங்கிற. சரி, பாட்டு கேட்டுட்டு நான் போய் பேசி முடிச்சுட்டு வரேன். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, ஏய், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுப்பா. பயந்து விடா. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே அட, ஆஃப் பண்ணுப்பா. அப்ப நாங்க வரோம்மா. இப்படியே சுத்திட்டு இருக்கியே, உனக்கு லட்சியம் எல்லாம் எதுவும் இல்லையா? நமக்கு என்னங்க தங்க லட்சியம்? உங்களை பாக்குறது தான் லட்சியம். நம்ம லட்சியம் நான் சொல்லு. சொல்லுங்க. கோடி கோடி கோடி. எங்க இங்க தெருக்கோடிங்களா? நான் எதுக்கு பாப்பு தெருக்கோடிக்கு போனோம்? நான் நிரந்தர அமைச்சர். நிரந்தர அமைச்சருங்களா? நிரந்தர மனுஷனே கிடையாதுங்க தங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் செத்து போய் பணமாயிருவானுங்க. நிரந்தர பணம் கூட கிடையாதுங்க. எரிச்சா சாம்பலுங்க, புறச்சா மண்ணுங்க. தத்துவம் எல்லாம் பேசாத, வந்த விஷயத்த சொல்லு. அது அவசரமா நம்மளுக்கு பணம் வேணுங்க. என்னது? அட்லீஸ்ட் லட்சமாவது வேணுங்க. அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனப்பா, 10 காசு கூட தர முடியாதுன்னு. கொஞ்சம் பழசெல்லாம் நினைச்சு பாருங்க தங்க. எனக்கு பழசுல நினைச்சு பார்க்க போர் அடிக்கும். நீ எவனா நினைச்சு பார்த்துட்டு ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு போ. ஒரு ராத்திரி நம்ம கிட்ட தெய்வமே தெய்வமே, பூங்கிறவங்க பேருக்கு தகுந்த ஆப்ல உங்க காலும் பூ மாதிரியே இருக்கு. காலம் கீழ் காக்கா பிடிக்கூடாதுன்னு சொல்லிக்கணும்ல. என்னடி மேல என்னடி வேணும்? தெய்வமே, வரப்போற இடைத்தேர்தல்ல குப்புசாமி என்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுங்க. இந்த இடைத்தேர்தல்ல நான் நிக்கிறேங்க. இடைத்தேர்தல், இடைத்தேர்தல், இடையில் ஒரு தேர்தல். முதல்ல இந்த இடைத்தேர்தல் நான் நிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த இடைத்தேர்தல் நீ நிக்கிறது பத்தி குப்சாமி எனக்கு பேசுவான். ஆட்டிய பள்ளியை தோக்க ஒரு நாயகனே, 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 ஆட்டிய பள்ளியை தோக்க ஒரு நாயகனே. குழந்தைகள்லாம் சூப்பரா இருக்கும் போல இருக்குதா? நமக்கு டீச்சர் தான் பிடிச்சி. புவர் டேஸ்ட்பா. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். எத்தனை குழந்தைங்கம்மா படிக்குது? 120 பேருங்க. 120 குழந்தைங்க படிக்குதாம்மா? லேட் ஆகுதுங்க தங்க, மீட்டிங் போக ரிப்பன் யோ, வச்சு. கத்திரிக்கோள் எல்லாம் பல்லியா கிடைக்க முடியும்? கத்திரிக்கோளைங்கம்மா. உமா கத்திரிக்கோளைங்கம்மா. ஜானகி கிட்ட இருக்கு டீச்சர். ஆமா ஜானகி, சார் சீக்கிரம் கொண்டு வாமா. எடுத்துக்கோங்க. தங்க வெட்டுங்க. அட வெட்டுங்க. வெட்டுங்க. சரிங்க. நேக்கு இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. கம்பு சுத்துறது கஷ்டமா? அது அது கம்பு சுத்தலாங்க, அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். ஐயோ, சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல எழுதிருச்ச டீச்சர் என் கையை பிடிச்சு சொல்லி கொடுத்தா. வீட்டுல கோலம் போடுறச்ச அம்மா என் கையை பிடிச்சு கத்து கொடுத்தா. அதே மாதிரி தான் நீங்களும். உங்களுக்கு ஒண்ணும் மனசுல விகல்பம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஹை உடம்பா ரீலு. அவனை கிடக்குறாங்க. அது பின்னாடி இருந்து இப்படி கொஞ்சம் திரும்புங்க. ஐயோ அண்ணே, என்னடா ஆம்பளைகளுக்குலாம் கம்பு சுத்த எடிசன் எப்படி சொல்லி தருவாப்ல? ஏண்டா கம்பு கத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? 2 மாசம்.
6 மாசம் வரைக்கும் கம்ப கையில் தொடக்கூடாது. தண்டால் பசிக்குதா எடுக்கணும். சொன்னனா இல்லையாடா? குனிடா. போடா தண்டால். ஐயோ அம்மா. இப்படி தாப்பா ஆம்பளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பான். ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். அவங்களையும் தண்டால் போட சொல்லுங்க. தண்டால் போட்டுருங்க. ஆஹா, நம்ம ஜிம்மு புண்ணிய பூமி ஆகிருச்சுப்பா. டேய், நீ தண்டால் போட்டு குப்புற விழுந்துன எடிசன் என்ன பண்ணா? அடி வவுத்துல கைய குத்தி ஹெல்ப் பண்ணாருப்பா. எடிசன் அடி வயித்துல கைய கொடு. ஆமா ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். முதல்ல கைய தொட்டான், அப்புறம் அடி வயித்துக்குள்ள கைய விட்டான், அப்புறம் ஏதோ டக்கால்ட்டி பண்ணி நெஞ்ச தொட்டான். இனிமே ஜிம்கானா தாண்டா. மணி, நான் கொஞ்சம் கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, நான் டான்ஸ் ஸ்கூல் போயிட்டு வரேன். ஆமா, நீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்களா? ஏன் மனுஷனா பிறந்தா யாருக்காச்சும் பயப்படணும்னு சட்டமா என்ன? நான் என் மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவேன். அம்பேத்கர் நகர் மக்களோட அன்புக்கு தான் தலை வணங்குவேன். அவங்க வார்த்தைக்கு தான் கட்டுப்படுவேன். சொல்ல முடியாதுப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்ன பார்த்து பயந்தாலும் பயந்துக்குவேன். எப்பேற்பட்ட தைரியசாலியா இருந்தாலும் பொண்டாட்டி பார்த்து பயந்தான் ஆகணும். தோல்விதான், காதல தோல்விதான். வேற என்ன செய்ய சொல்றேன்? வேற வைக்கல வச்சு வாதாடலாம்னா அதே நீ கேட்க மாட்டேங்கிற. நானா வாதாடிக்கிறேன்னு சொன்னா அதே நீ கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, ஒரு அளவு வேண்டாம், தூக்கல தூக்கி செத்தாவ தொலைறான்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க. இவங்க அப்பா ஓட்ட கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் பல்லளிச்சு கையை கட்டி நின்று காரியத்தை சாரிச்சுக்கிட்டு காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் எடுத்துட்டு போய் தாலியை கிட்டேன்னு வச்சுக்கா. இவங்க அப்பா சொன்னாரு பாரு, உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னு. அதுக்கு உண்மையான உதாரணம் நான் தான். உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னா என்ன? உதவி செஞ்சவங்களுக்கே கெடுதல் பண்றது. அதுக்கு கரெக்டான உதாரணம் என்ன? அன்னைக்கு ஹோட்டல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து எங்க அம்மாவையும் என்னையும் காப்பாத்தி உதவி செஞ்சார் இல்லையா? அது எல்லாம் நாங்க மறந்துட்டு, இவரையும் நான் மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்தினா அதுக்கு பேருதான் உண்ட வீட்டுக்கு ரண்டகம்ங்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் துரோகம். ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு கப்புன்னு கழட்டி விட்ட மாதிரி. சூப்பர். அட பாவி, மல்லிகை பூ மாதிரி இருக்குடா கை. இத போய் கழட்டி விடுறேன்னு சொல்றியே, இன்டர்நேஷனல் லெவல்ல நீ ஒரு இடிச்சு வாயண்டா. யோ, அவதான் அர்த்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானா? நீ கூட சேர்ந்து லவ் சொல்றியா? மனுஷனை லவ் பண்ணலாம், பணத்தை லவ் பண்ண முடியாது. நான் போனமா இல்ல மனுஷனாகிறது என்ன முடிவாகல. எங்க அப்பா கிட்ட பணம் வந்தாலும் மனுஷன் ஆயிடும். பாத்துப்பா, இவங்க அப்புறம் சுடுகாட்டு பக்கம் அனுப்பவே கூடாது. குளியில் இருக்கிற பணத்தை எல்லாம் தோண்டி ஊருக்குள்ள கூட்டி வந்துருவான்.